Good morning, viewers. Today's topic is simple compound complex sentences. On this auspicious day, you are going to learn simple compound complex sentence. First and foremost, I would like to thank my viewers for their passions and interest on watching this video in spite of their busy schedules. I am going to explain simple compound complex in lucid manner. So let's go to the topic immediately. இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் என்றால் என்ன? As you all know already, there are 4 types of sentences. They are assertive, imperative, interrogative, exclamatory. இன்னைக்கு நம்ம அதை கற்றுக்க போகிறது கிடையாது. அது சென்டென்ஸில் வரக்கூடிய ஃபுல் ஸ்டாப், கொஸ்டின் மார்க், எக்ஸ்க்ளமேட்டரி மார்க், based on that sentence and all type of பிரிச்சிருப்பாங்க. இன்னைக்கு based on the structure of a sentence, sentences are divided into 3 types: simple, compound and complex sentence. இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சில விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அந்த ஒரு சில விஷயம் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த டாபிக் ஈஸியாக இருக்கும். என்னென்ன தெரிஞ்சிருக்கணும்? ஃபஸ்ட்டு வெர்ப்னா என்ன தெரிஞ்சிருக்கணும், மெயின் வெர்ப்னா என்ன தெரிஞ்சிருக்கணும், டிபெண்டன்ட் கிளாஸ்னா என்ன தெரிஞ்சிருக்கணும், இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னா தெரிஞ்சிருக்கணும், ஃப்ரேஸ்னா என்ன தெரிஞ்சிருக்கணும், கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன், சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன், இதெல்லாம் முன்னாடி தெரிஞ்சிருந்தால் இந்த டாபிக் பார்க்கறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது எதுவுமே தெரியல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் அதெல்லாம் நாங்கள் போக போக ஒரு ஸ்லைடாக வந்து அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ பி பேஷண்ட் டில் லாஸ்ட். சென்டென்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி ஒன் கிளாஸ். என்ன ஒன் கிளாஸு? மெயின் கிளாஸ். என்ன மெயின் கிளாஸு? இண்டிபெண்டன்ட் கிளாஸ். கிளாஸ் உங்களுக்கு தெரியும், கிளாஸில் கண்டிப்பாக ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், ஒரு மெயின் வர்ப் இருக்கணும். ஒரு சப்ஜெக்ட் ஒரு மெயின் வர்ப் இருந்தால் அது ஒரு கிளாஸ், அது ஒரு சென்டென்ஸ் நம்ம சொல்கிறோம். ஸோ அதான் சொல்கிறாங்க, சிம்பிள் சென்டென்ஸ் இஸ் ஒன் which has only one main verb or main clause or independent clause. எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த பிராக்கெட் ஒன்று கொடுத்துறேன் நான். மெயின் கிளாஸ் ப்ளஸ் வித் ஆர் வித்தவுட் ஃப்ரேஸ். சிம்பிள் சென்டென்ஸில் மெயின் கிளாஸ் இருக்கணும். சிம்பிள் சென்டென்ஸில் ஒரு மெயின் கிளாஸ் இருக்கணும். மெயின் கிளாஸ் தான் வந்து ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். அந்த கிளாஸில் கண்டிப்பாக ஒரு சப்ஜெக்ட் ஒரு வர்ப் இருக்கும், கூட ஃப்ரேஸ் இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். எதுக்காக ஃப்ரேஸ் கொடுப்பாங்க? எக்ஸாம்பிள் கண்டிப்பாக அவங்க கொடுக்குற சிம்பிள் சென்டென்ஸில் ஒரு ஃப்ரேஸ் ஆட் ஆகிருக்கும். எதுக்காக அப்படி கொடுக்குறாங்கன்னா அப்போ தான் உங்களால் வந்து காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் மாற்ற முடியும், இல்லைன்னா மாற்ற முடியாது. அவங்க வெறும் மெயின் கிளாஸ் மட்டும் கொடுத்தாங்கன்னா உங்களால் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் மாற்ற முடியாது. அதனால தான் எக்ஸாம் வந்து இன்ஸ்பைட் ஆஃப், ஆன் அக்கௌண்ட் ஆஃப், இந்த ஈவெண்ட் ஆஃப் சொல்லிட்டு ஏதாவது கண்டிப்பாக கிராமர் கொஷினில் கேட்பாங்க. அதெல்லாம் தேவையில்லை, வெறும் ஒரு மெயின் கிளாஸ் இருந்தால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள், த ட்ரெயின் வாஸ் லேட், ஹீ ரோட் எ லெட்டர், ஷீ இஸ் ஃபைன், ஐ எம் கோயிங் டு த மார்க்கெட். 4 எக்ஸாம்பிள்ஸ் ஆர் கிவன் ஹியர். த ட்ரெயின் வாஸ் லேட், ட்ரெயின் லேட் ஆகிடுது. இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ், ஃபுல் ஸ்டாப் இருக்குது, ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, இங்கே வாஸ் இருக்குது. வாஸ்ன்றது ஒரு வர்ப், அது மெயின் வர்ப் இல்லைனாலும் இந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாரு, மெயின் வர்ப் ஆக்ட் பண்ணுறாரு. ஸோ த ட்ரெயின் வாஸ் லேட், ஹீ ரோட் எ லெட்டர், ஷீ இஸ் ஃபைன், ஐ எம் கோயிங் டு த மார்க்கெட். இதெல்லாம் வந்து சிம்பிள் சென்டென்ஸோடைய ஒரு எக்ஸாம்பிள். வெயிட் பண்ணுங்கள், அப்புறம் உங்களுக்கு போக போக புரியும். நெக்ஸ்ட், வாட் இஸ் காம்பவுண்ட் சென்டென்ஸ்? A compound sentence is one which has 2 main clauses or 2 independent clauses with coordinating conjunctions. A compound sentence consists of 2 or more independent clauses joined with coordinating conjunction. ஏற்கனவே சிம்பிள் சென்டென்ஸ் பார்த்தோம். சிம்பிள் சென்டென்ஸில் என்ன இருக்கணும்னு பார்த்தோம், நம்ம ஒரு மெயின் கிளாஸ் இருந்தால் போதும். காம்பவுண்ட் சென்டென்ஸில் கண்டிப்பாக 2 மெயின் கிளாஸ் இருக்கணும். அந்த 2 மெயின் கிளாஸ் நடுவில் ஒரு கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும். எந்த கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும்? கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும். அப்படி இருந்தால் அது காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஒரு சில பேர் டேய் காம்பவுண்ட் சென்டென்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறான்னு கேட்டால் அவனா சொல்லுவான், நோட்டீஸ் ஒட்டாதீர்.
அவர் எங்கேயோ காம்பவுண்டில் பார்த்து வந்துருப்பார், ஏதோ செவத்தில் காம்பவுண்டில் நோட்டீஸ் ஓடுறதுன்னு எழுதியிருக்கோம். அவர் நினச்சிப்போ இதான் காம்பவுண்ட் சென்டென்ஸ், நோட்டீஸ் போட்டாது அது கிடையாது. காம்பவுண்ட் சென்டென்ஸ் இஸ் ஒன் விச் ஹேஸ் 2 மெயின் கிளாஸஸ் ஆர் 2 or மெயின் கிளாஸஸ். 2 தான் இருக்கணும்னு கிடையாது, 2க்கு மேலே இருக்கலாம் மெயின் கிளாஸ். ஜாயின்ட் வித் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். 2 மெயின் கிளாஸஸ்க்கு நடுவில் ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் போட்டு நம்ம மேக்ஸிமம் ஜாயின் பண்ணுறோம். அதுதான் வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ். அதான் 1 மெயின் கிளாஸ் ப்ளஸ் 1 மெயின் கிளாஸ். ஃபார், நாட், நார், பட், ஆர், எட், ஸோ இதெல்லாம் வந்து கன்ஜங்ஷன்ஸ். எந்த மாதிரி கன்ஜங்ஷன்? கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், கன்ஜங்ஷன் இஸ் எ வேர்ட் தட் கனெக்ட்ஸ் டு கிளாஸஸ், டு நவுன்ஸ். ஸ்கூலில் சொல்லியிருப்பாங்க ராஜா அண்ட் ரவி, 2 நவுன்னு ஜாயின் பண்ணக்கூடிய வார்த்தை கன்ஜங்ஷன். இல்லை 2 கிளாஸ் இல்லை 2 சென்டென்ஸை ஜாயின் பண்ணக்கூடிய வார்த்தை கன்ஜங்ஷன். I went to the market and bought some vegetables. I studied well but failed in the examination. The and butலாம் வந்து 2 சென்டென்ஸை ஜாயின் பண்ணக்கூடிய வார்த்தை, அதனால் அது வந்து அது கன்ஜங்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், அனிதா ஸ்டடிட் வெல் அண்ட் ஸ்கோர்ட் குட் மார்க்ஸ். அண்டுன்றது கன்ஜங்ஷன். அனிதா நல்லா படித்தாங்க, நல்ல மார்க் எடுத்தாங்க. அனிதா ஸ்டடிட் வெல் அண்ட் ஸ்கோர்ட் குட் மார்க்ஸ். Kumar went to the market and bought some vegetables. Sheila ran fast but missed the train. Sheila ran fast but Sheila missed the train. Repeat பண்ண வேணாம், ஷீலான்னு சொல்ல வேணாம். Sheila ran fast but missed the train. But she missed the train போன அவசியம் கிடையாது, ஏன்னா 2 கிளாஸ்க்குள்ள ஒரே சப்ஜெக்ட் ரிப்பீட்டடாக வந்தால் அதை நம்ம போட வேணாம். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் காம்பவுண்ட் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்? A complex sentence is one which has 1 main class and 1 subordinate class. A complex sentence has at least 1 independent class plus at least 1 dependent class. ஒரு independent class, ஒரு dependent class. அந்த independent class பேர் வந்து main class, அதுக்கு இன்னொரு பேர் வந்து மெயின் கிளாஸ். டிபெண்டன்ட் கிளாஸ் அதுக்கு இன்னொரு பேர் வந்து சப்பார்டினேட் கிளாஸ். ஸோ ஒரு மெயின் கிளாஸில் கண்டிப்பாக ஒரு சப்பார்டினேட் கிளாஸ், ஒரு மெயின் கிளாஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம லெட்டர் ரீடிங் எப்பவுமே அதுக்கூடிய ஒரே வார்த்தை, ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃபீவர் ஐ எம் அனேபிள் டு அட்டெண்ட் த கிளாஸ். ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃபீவர்ன்றது சப்பார்டினேட் கிளாஸ், ஐ எம் அனேபிள் டு அட்டெண்ட் த கிளாஸ்ன்றது மெயின் கிளாஸ். When I went to the railway station, the train had already left. When I went to the railway station, subordinate class, the train had already left into the main class. She came late because she missed the bus. Because she missed the bus into the subordinate class, she came late into the main class. இப்போ இது வரைக்கும் நம்ம 3 ஸ்லைடில் என்ன பார்த்தோம்? சிம்பிள் சென்டென்ஸ் என்றால் என்ன, காம்பவுண்ட் சென்டென்ஸ் என்றால் என்ன, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் என்றால் என்ன, ஒரு ஐடியா தான் உங்களுக்கு கிடச்சிருக்கும். பட் இதிலே உங்களுக்கு ஏகப்பட்ட டவுட் இருக்கும். இன்னும் இண்டிபெண்ட்னா என்ன புரியல, டிபெண்டன்ட் கிளாஸ் என்னன்னு புரியல, கிளாஸ் என்னன்னு புரியல, மெயின் கிளாஸ் என்ன புரியல, அதை வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் அமைதியாக ஆரமாக கவனிங்க, பார்க்கலாம். ப்ரெடிகேட் தேவையில்லை, பட் இருந்தாலும் தெரிஞ்சிங்க ஒரு ஃபார் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். ப்ரெடிகேட் இஸ் எ பார்ட் ஆஃப் எ சென்டென்ஸ் ஆர் கிளாஸ் கண்டெய்னிங் எ verb அண்ட் ஸ்டேட்டிங் சம்திங் அபவுட் த சப்ஜெக்ட். ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் கூட என்னென்னலாம் வருதோ அதெல்லாம் ப்ரெடிக்ட். எக்ஸ்க்ளூடிங் சப்ஜெக்ட். ராஜா இஸ் எ குட் பாய். ஹியர் யூ சிம்பிளி எக்ஸ்க்ளூட் ராஜா. இஸ் எ குட் பாய்ன்றது ஒரு ப்ரெடிகேட். ஜான் வெண்ட் ஹோம், சப்ஜெக்ட் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறங்க, ஜானை விட்டுடுங்க. வெண்ட் ஹோம்ன்றது ஒரு ப்ரெடிகேட். சப்ஜெக்ட் பக்கத்தில் அது கூட வரக்கூடிய எல்லாம் வெர்பு, ப்ரிப்போசிஷன், அட்ஜெக்டிவ் என்னென்னலாம் அது கூட ஜாயின் ஆகுதோ அது எல்லாமே வந்து ப்ரெடிகேட். ஸோ சும்மா இட்ஸ் ஃபார் யுவர் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். ப்ரெடிகேட் உங்களுக்கு இந்த டாபிக் தேவையில்லை. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட், யூ ஷுட் நோ வாட் இஸ் ஃப்ரேஸ் அண்ட் கிளாஸ். ஃப்ரேஸ்னா என்ன, கிளாஸ்னா என்ன? நம்ம போய் கிளாஸில் உட்காந்துக்கிட்டு அந்த கிளாஸ் வரை இது வந்து கிளாஸ் ரூம் வேறு, இது வந்து கிளாஸ். ஃப்ரேஸ்ன்றது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் they do not have a subject and a verb. ஃப்ரேஸ்ன்றது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும், அதில் ஒரு சப்ஜெக்ட் மெயின் வெர்பு இருக்காது. இங்கே பாருங்கள், கிளாஸ்ன்றது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் that does have both a subject and a verb. கிளாஸ்ன்றது ஒரு சென்டென்ஸ் தான். அந்த சென்டென்ஸில் கண்டிப்பாக ஒரு சப்ஜெக்ட் ஒரு மெயின் வெர்ப் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அது கிளாஸ். அது சப்ஜெக்ட் வெர்ப் இல்லைனா அது ஃப்ரேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஈட்டிங் ஐஸ்கிரீம்
ஆன் ஏ ஹாட் டே, ஈட்டிங் ஐஸ்கிரீம் ஆன் ஏ ஹாட் டேன்றது ஒரு மெயின் கிளாஸ் கிடையாது, அது ஒரு ஃப்ரேஸ். ஏன்னா அங்கே சப்ஜெக்ட் வர்ப் கிடையாது. இந்த ஈட்டிங்கை பார்த்துட்டு வர்புன்னு சொல்லக்கூடாது. வர்பு நீங்கள் எப்போ சொல்லணும், சென்டென்ஸாக கொடுத்தா அது வர்ப். ஐ ரோட் ஏ லெட்டர், ரோட்ன்றது வர்ப். ஐ ஆம் ரைட்டிங் லெட்டர், ஆம் ரைட்டிங் வர்ப். சப்ஜெக்ட் இல்லாமல் ஒன்று வந்து அது வந்து நம்ம வர்புன்னு சொல்ல முடியும். இந்த இடத்துல வந்து ஈட்டிங் ஐஸ்கிரீம் ஆன் ஏ ஹாட் டே டு த ரயில்வே ஸ்டேஷன்ன்றது ஒரு ஃப்ரேஸ். இன் ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் இல்னஸ்ன்றது ஒரு ஃப்ரேஸ். ஓயிங் டு, ஆன் அக்கௌண்ட் ஆஃப், in spite of, despite, at the railway station, at the bank, இதெல்லாம் வந்து phrase. ஏன்னா அதுக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் verb இருக்காது. on the other hand class பாருங்க, for example she speaks well, அது ஒரு class. as he came late, அதுவும் ஒரு class. ஒன்று வந்து dependent, another வந்து independent. classல வந்து definition பாருங்க, some classes are dependent, meaning that they cannot stand alone. ஒரு சில கிளாஸஸ் வந்து டிபெண்டாக இருக்கலாம், ஒரு சில கிளாஸஸ் இண்டிபெண்டாக இருக்கலாம். தட் மீன்ஸ் மீனிங் தட் கேனாட் ஸ்டாண்ட் அலோன். கிளாஸ் அதான் கிளாஸில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, மெயின் கிளாஸ், சப்பார்டினேட் கிளாஸ். அதை தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரேஸ்ன்றது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வித்தவுட் ஹேவிங் சப்ஜெக்ட் அட் verb. கிளாஸ் இஸ் எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தட் ஹேவ் போத் எ சப்ஜெக்ட் அண்ட் எ verb. இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், தெரியலன்னா கஷ்டம்தான். இதுதான் பாருங்க, இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சால் மட்டும் தான் உங்களால் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸை புரிஞ்சிக்க முடியும். என்ன தெரிஞ்சிருக்கணும், வாட் இஸ் இண்டிபெண்டன்ட் கிளாஸ், வாட் இஸ் டிபெண்டன்ட் கிளாஸ். இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அதர்வைஸ் நோன் அஸ் மெயின் கிளாஸ், டிபெண்டன்ட் கிளாஸ் அதர்வைஸ் நோன் அஸ் சப்பார்டினேட் கிளாஸ். இண்டிபெண்டன்ட் வந்து ஃப்ரீயாக இருக்குது. இண்டிபெண்டன்ட் கிளாஸ் ஒரு சென்டென்ஸ், அதுக்குன்னு ஒரு மீனிங் இருக்கும், அது தனித்து செயல்படுவார், அவர் யாரையும் டிபெண்ட் பண்ண மாட்டார். அதான் வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ். டிபெண்டன்ட் கிளாஸ் வந்து சப்ஜெக்ட் இருக்குது, மெயின் வெர்ப் இருக்கும், ஆனால் அவரால் வந்து தனித்து ஒரு மீனிங் தர முடியாது. அது கூட ஏதாவது ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ் வந்தால் தான் அதுக்கு மீனிங் கம்ப்ளீட் ஆகும், சென்ஸ் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அதர்வைஸ் நோன் அஸ் மெயின் கிளாஸ், டிபெண்டன்ட் கிளாஸ் அதர்வைஸ் நோன் அஸ் சப்பார்டினேட் கிளாஸ். இதை தான் நம்ம எல்லாம் இப்போ பார்த்தோம். மெயின் கிளாஸ் வந்து சிம்பிள் சென்ஸில் ஒரு மெயின் கிளாஸ் இருக்கணும்னு சொன்னேன். காம்பவுண்ட் சென்டென்ஸில் 2 மெயின் கிளாஸ் இருக்கணும்னு சொன்னேன். அதுக்கு மேலே இருக்கலாம், தப்பு கிடையாது. காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் பாருங்கள், இந்த சைட் ரைட் சைடு இப்போ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் 2 இருக்கணும். ஒரு சப்பார்டினேட் கிளாஸ், ஒரு மெயின் கிளாஸ் இருக்கணும்னு சொன்னேன், காம்ப்ளெக்ஸ். அப்போ அப்படி சொல்லும்போது உங்களுக்கு டவுட் இருந்தது. இப்போ இதை பார்த்து உங்களுக்கு புரியும், மெயின் கிளாஸ்னா என்ன, சப்பார்டினேட் கிளாஸ்னா என்ன சொல்லி இந்த விஷுவலை பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ இண்டிபெண்டன்ட் கிளாஸ் ஆர் மெயின் கிளாஸ் பார்ப்போம். இப்போ வீட்டில் அப்பா இருப்பார், அப்பா வந்து இண்டிபெண்ட். அப்பா வந்து இண்டிபெண்ட். ஏன் அவர் இண்டிபெண்ட், அவர் யாரையும் சார்ந்து இருக்க மாட்டார். அவர் வேலைக்கு போவார், சம்பாதிப்பவர், பிடிச்சது வாங்குவார், பிடிச்ச இடத்துக்கு போவார், ஒருவர் என்ன வேணா பண்ணுவார். அவர் வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இதே வீட்டில் வந்து அம்மா இருப்பாங்க, சம்டைம்ஸ் சில்ட்ரன், நீங்கள் கூட பசங்க கூட இருப்பீங்க, நீங்கள் வந்து இண்டிபெண்டன்ட் கிடையாது. யூ ஆர் டிபெண்டிங் அப்பான் யுவர் ஃபாதர் ஃபார் எனி திங், ஃபார் எனி மேட்டர். சப்போஸ் யூ வாண்ட் டு பை அ நியூ செல்ஃபோன், சப்போஸ் யூ வாண்ட் டு go to market to buy some vegetables, wherever it is, you want to spend some time with your friends, you need some money. So naturally you ask money from your father because you are dependent upon your father. You need to depend upon your father. Whereas your father doesn't need anybody for any support. ஸோ நீங்கள் வந்து உங்கள் அப்பாவை சார்ந்திருக்கணும், அப்பா வந்து உங்கள் சார்ந்திருக்கணும். அப்பா வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ், நீங்கள் வந்து டிபெண்டன்ட் கிளாஸ். நீங்கள் எல்லாத்தையுமே அப்பாக்கிட்ட போய் கை ஏந்துற நிலமை தான் இருக்கும். இது வேணும் அது வேணும் கேட்டுனே இருப்பீங்க. ஸோ யூ ஆர் டிபெண்டன்ட், அப்பா வந்து இண்டிபெண்டன்ஸ். ஸோ அதே மாதிரி தான் சென்டென்ஸ்லையும் இண்டிபெண்டன்ட் கிளாஸ்ன்றது தனித்து செயல்படும், டிபெண்டன்ட் கிளாஸ் வந்து தனித்து செயல்படாது. இட் நீட்ஸ் கூட யாரோ சப்போர்ட் இருந்தால் தான் அவர் செயல்படுவார். அது எக்ஸாம்பிள் பார்ப்போம். இண்டிபெண்டன்ட் கிளாஸ் ஆர் மெயின் கிளாஸ். ஏற்கனவே மெயின் கிளாஸில் என்ன இருக்கணும், ஒரு சப்ஜெக்ட், ஒரு மெயின் வெர்ப் இருக்கணும். இங்கே பார்ப்போம். She is fond of apples. She is fond of apples. இந்த இடத்துல இஸ்ன்றது ஆக்சிலரி வெர்பு இருந்தாலும் மெயின் வெர்பு இல்லாத நேரத்தில் ஒரு மெயின் வெர்பை ஆக்ட் பண்ணுவார். She is fond of apples. She சப்ஜெக்ட், இஸ் வந்து மெயின் வெர்பு தான். ஆக்சுவலாக இஸ்ன்றது ஒரு ஆக்சிலரி வெர்ப். இந்த இடத்துல வந்து மெயின் வெர்பு இல்லாதனால is acting like a main verb. So she is fond of appleன்றது a beautiful example for main class or independent class. PM addressed the nation. PM addressed the nation. Prime Minister subject, addressed main verb. Raja came to Puducherry. Raja subject, came main verb to Puducherry. இது வந்து another example for main class. இந்த பக்கம் பாருங்க, dependent class or subordinate class. As I finished my homework, I went out. As I finished my homework என்றது subordinate class, ஒரு dependent class. அவரால் தனித்து மீனிங்கை கொடுக்க முடியாது. அவர் எப்போ மீனிங் கம்ப்ளீட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஐ வெண்ட் அவுட். ஆஸ் ஐ ஃபினிஷ்ட் மை ஒர்க் ஐ வெண்ட் அவுட்.
ஐ வெண்ட் அவுட்ன்றது மெயின் கிளாஸ், அது தனித்து செயல்படுது, அது யாரையும் டிபெண்ட் பண்ணாது. ஐ வெண்ட் அவுட் நம்ம தனியாக சொல்லலாம். ஐ வெண்ட் அவுட் நான் வெளில போயிட்டேன். ஆஸ் ஐ ஃபினிஷ் மை ஒர்க், என் ஹோம்ஒர்க் முடிச்சதுனால சொன்னால் மீனிங் கம்ப்ளீட் ஆகலை. ஹோம்ஒர்க் முடிச்சதுனால நான் வெளில போனேன், ஐ வெண்ட் அவுட். ஸோ அது எப்பயுமே வந்து ஒன்று சார்ந்துருக்கும். எது சபார்டினேட் கிளாஸ் ஆர் டிபெண்டன்ட் கிளாஸ். ஷீ ஸ்லெப்ட் அர்லி பிகாஸ் ஷீ வாஸ் டூ டயர்ட். அவங்க சீக்கிரமாக தூங்கிட்டாங்க, அது வந்து ஒரு மெயின் கிளாஸ். ஷீ ஸ்லெப்ட் அர்லி பிகாஸ் ஷீ வாஸ் டூ டயர்ட். ரொம்ப டயர்டாக இருந்ததுனால இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ். அது சபார்டினேட் கிளாஸ், டிபெண்டன்ட் கிளாஸ். பிகாஸ் ஷீ வாஸ் டூ டயர்ட் ஷீ ஸ்லெப்ட் அர்லி. சீக்கிரமாக தூங்கிட்டாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் எது டிபெண்டன்ட் கிளாஸ், எது இண்டிபெண்டன்ட் கிளாஸ். நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா சென்டென்ஸ் ஃபுல் ஸ்டாப் சாதாரண சென்டென்ஸ்லாம் யூஸ் பண்ணி அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் மெயின் கிளாஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி ஆஸ், வென், பிகாஸ், சின்ஸ், இஃப்லாம் போடுறது அது வந்து சபார்டினேட் கிளாஸாக இருக்கும். இது ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்லைட், திஸ் லாஸ்ட் ஸ்லைட். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் என்ன, சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் என்ன, கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் என்ன, சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் என்ன. காம்பவுண்ட் சென்டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா கன்ஜங்ஷனும் வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா கன்ஜங்ஷனும் வந்து சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஃபார் இன்ஸ்டான்ஸ் மேக்ஸிமம் உங்களுக்கு தெரியும், ரெண்டு காம்பவுண்ட் சென்டென்ஸ் நடுவில் அண்ட், பட், ஆர் போடுவோம். அண்ட், நார், ஃபார், ஆர், பட், எட் அண்ட் ஸோ, இதெல்லாம் வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் மெயின்லி ஆஸ், தட், விச், வென், சின்ஸ், பிகாஸ், தோ, இதெல்லாம் வந்து சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். கீழே நிறைய கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதையும் பொறுமையாக பாருங்கள். தேன் இருக்குது, ரதர் தேன், வெதர், ஆஸ் மச்சஸ், வேரஸ், வாட் எவர், விச், ஆஃப்டர், ஆஸ் soon as, பிஃபோர், பை த டைம், சின்ஸ், ஒன்ஸ், அன்டில், வென், இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது, இதெல்லாம் பார்த்துங்க. ஸோ இதான் வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அண்டு சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் இஸ் யூஸ்ட் இன் காம்பவுண்ட் சென்டென்ஸ், சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் இஸ் யூஸ்ட் இன் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். ஸோ வெரி சூன் ஐ எம் கோயிங் டு launch part 2 video on simple compound complex sentences with a lot of examples, and also we are going to learn how to change simple into compound, sometimes compound into complex. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஐ வுட் லைக் டு ரீகால் இன் ஃபியூ செகண்ட்ஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சிம்பிள் சென்டென்ஸ்ன்றது கண்டிப்பாக வந்து ஒரு மெயின் கிளாஸ் தான் இருக்கணும். சிம்பிள் சென்டென்ஸ் வந்து ஒரு மெயின் கிளாஸ் தான் இருக்கும். சிம்பிள் சென்டென்ஸ் இஸ் ஒன் விச் ஹேஸ் ஒன்லி ஒன் மெயின் கிளாஸ். காம்பவுண்ட் சென்டென்ஸில் கண்டிப்பாக ரெண்டு மெயின் கிளாஸ் இருக்கணும். காம்பவுண்ட் சென்டென்ஸ் இஸ் ஒன் விச் ஹேஸ் டூ மெயின் கிளாஸஸ். அதுக்கு மேலே இருக்கலாம், எத்தனை மெயின் கிளாஸ் ஒன்றா இருக்கலாம், ஆனால் மினிமம் 2 மெயின் கிளாஸஸ் இருக்கணும். நடுவில் ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுறோம். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அது அண்ட், பட், ஆர், அதெல்லாம். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் இஸ் ஒன் விச் ஹேஸ் ஒன் மெயின் கிளாஸ் அண்ட் ஒன் சபார்டினேட் கிளாஸ். அது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் இருக்கணும். சபார்டினேட் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணால் அது சபார்டினேட் கிளாஸ். அது எங்கே இருக்கணும், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் இருக்கணும். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் என்ன இருக்கணும், ஒரு மெயின் கிளாஸ் ஒரு சபார்டினேட் கிளாஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் அது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இந்த ஐடியாவோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ் ஃபார் யுவர் பேஷன்ஸ். தேங்க்யூ.